Hello friends, welcome to my channel Pavithra's Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்ல போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் friends. நீங்கள் ஆர்டினரி ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா அதில் இந்த ரெசிபி நல்லா வராது. அதனால நீங்கள் கடையில் வாங்கும்போது நைலான் ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குனீங்கன்னா இந்த ரெசிபி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாம் முன்னாடி நாள் நைட்டே ஜவ்வரிசியை நாம் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜவ்வரிசி போட்டுட்டு 2 இன்ச் அளவுக்கு தண்ணி அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கணும். ஊற வைக்கும்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட உப்பு அதுவும் சேர்த்திக்கலாம். நான் இவ்வளோ உப்பு சேர்த்திருக்கேன் பாருங்கள். இதை நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 75 கிராம் போல் பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்றாற் போல் பச்சை மிளகா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சொல்கிற ரெசிபி 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா தான் நம்ம ரெசிபி சூப்பராக வரும், அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டினரி பேன் எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லைனா அந்த ஜவ்வரிசி அங்கங்கே போய் பேன்லேயே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ அடுத்தது நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதை சேர்த்திக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு, நல்லா பால்ஸ் ஆட்டம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இது கூட ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச வில்வக்காய் ஊறுகாய் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். வில்வக்காய் ஊறுகாய் எப்படி செய்யணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட பயன்கள் என்னன்றதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.